ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மகாளி அமாவாசை வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டிஷ்ஷு செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டிருக்கேன். டீ குடிச்சிட்டு தான் மறு வேலை எல்லா வேலையுமே ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சாதத்துக்கு அரிசி கழுவி வச்சிட்டேன். இது வந்து பருப்பு வந்து குக்கரில் வச்சுட்டேன். இன்னும் ஆன் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணல செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பசங்க வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் ஸ்பெஷலாக செய்யலான்ட்டு எல்லாமே வந்து ஊற வச்சிருக்கிறேன். இனிமேல் எல்லாமே ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கணும். வந்து இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா சமையல் வேலை வந்து கொஞ்சம் கடகடன்னு முடிஞ்சு. அந்த பாயாசம் வைக்கிறது, பாயாசம் சேமியா வந்து ஜவ்வரிசி வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இது வெந்துட்டு இதுக்கப்புறம் பால் நல்லா காய்ச்சி அதில் ஆற வச்சு ஊற்றிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். இப்போ இந்த வானலில் வந்து சாம்பாருக்கு வெண்டைக்காய் வதக்கிறேன். வெண்டைக்காய் வதக்கணும்னா அப்படியே அந்த வானல்லே வந்து வாழைக்காய் வறுத்துட்டு சாம்பாருக்கும் வதக்கலாம். நான் வந்து முதல்ல வந்து 2 ஸ்டவ் வச்சுருந்தேன். அப்பயுமே வந்து வேலை வந்து கொஞ்சம் காலையில் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க இல்லையா, அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு 3 ஸ்டவ் இருக்கிற மாதிரி கேட்டேன், வாங்கி கொடுத்தாரு. இப்போ வந்து 4 ஸ்டவ் கேட்டுக்கிறேன். அதான் சொல்லினே இருக்காரு எங்கள் வீட்டுக்காரு, நீ என்ன 2 ஸ்டவ்ல இருந்தா அப்புறம் இப்போ 3 ஸ்டவ் வந்துக்கிற, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் வந்து 5, 6 அப்படி போயின்னே இருக்குமா அப்படின்றாரு. என்ன செய்யுது, நம்ம வந்து வெளியில போறவங்களுக்கு சாப்பாடு செய்யறதுனால கொஞ்சம் நிறைய 2-3 ஸ்டவ் இருந்தால் தான் வேலை கடைன்னு முடியும். ஒன்றா செய்யறதுக்கு நம்மனா வீட்டில் இருந்தோம்னா ஒன்றா செய்யலாம். காலையில தானே எல்லா வேலையுமே செய்யறதா இருக்கு, நிறைய கொஞ்சம் செய்யறோம் அப்படின்றதுனால டிஃபனும் செஞ்சிடறோம், காலையிலே லஞ்சும் செய்யறோம். அதனால வந்து ஒரு 3-4 ஸ்டவ் இருந்தால் கடன்னு வேலையை முடிச்சிடலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டுது. சர்க்கரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இது அந்த சர்க்கரை அந்த சூட்லேயே கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா பாலை ஊற்றி நம்ம எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு வந்து ரொம்ப ஜவ்வரிசி பாயாசம் தான் பிடிக்கும். அதனால தான் வந்து இன்றைக்கி ஜவ்வரிசி பாயாசமே வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். ஆனால் எனக்கும் அந்த ஜவ்வரிசிக்கும் ரொம்ப தூரம். எனக்கு ஜவ்வரிசி பாயாசமே அவ்வளோ வராது. ஒன்று கூழ் மாரி கரைஞ்சி போயிடும், இல்லைன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி கொஞ்சம் இருக்கும். இன்றைக்கி அதனால் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பொறுமையாக வைக்கலான்ட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துடுது. சர்க்கரை போட்டால் அதுக்கப்புறம் வேகாது, ஸ்வீட்டு சேர்த்துட்டான்னுவாங்க. அதனால் போட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். பால் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிக்கலாம். எங்கள் ஆத்துக்காரர் என்ன பண்ணேன், அவங்க ஆஃபீஸ் வேலைக்கு போகிற வழியில் தான் சந்தை இருக்குது, நம்ம ஊர் சந்தை. சரி, சந்தைக்கு வந்து அப்படியே வழி தானே, கொஞ்சம் வந்து வாழைப்பூ பீட்ரூட்லாம் வாங்கிடுவாங்க, சின்ன வெங்காயம்லாம் அப்படின்ட்டு. இனிமேல் நான் எப்பயுமே வாயை திறந்து கேட்காத அளவுக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நிறைய வாங்கி வந்துட்டாங்க. ஆனால் வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எனக்கு செஞ்சு எல்லாத்தையுமே சேர்த்து செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் உடம்புக்கு வந்து அதில் வந்து மருத்துவ குணம் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சின்ன வெங்காயத்தில். அதனால் வந்து சின்ன வெங்காயம் வந்து எல்லாத்துலேயுமே நல்லாவே சேர்த்துக்கலாம் நிறையாவே. அதுக்கப்புறம் வாழைப்பூ ஒன்று தான் கேட்டால் 2 வாங்கி வந்துட்டாங்க. ஒன்று அப்படியே இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி ஏதாவது செய்யணும். ஒன்று கூட்டு பண்ணணும், இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு பசங்களுக்கு வடையை கூட போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து கிலோ 40 ரூபா தானா, அதனால 1 கிலோ பீட்ரூட் வாங்கி வந்துட்டாங்க. பீட்ரூட் பொரியலாக செஞ்சு சாப்பிட்டே இருக்கிறோம். இன்னமும் காலியாகல, அப்படியே தான் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த சாப்பருமே நான் வந்து எக்ஸ்போல தான் ஒரு 2 வருஷம் முன்னே வாங்கினேன். நம்ம வீடியோமே போட்டிருப்பேன். நான் இந்த வருஷம் எக்ஸ்போவுக்கு போனேன். அப்போ வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் நல்லா வந்து அதுவே இந்த மாதிரியே பொடியாக சாப் பண்ணி கொடுத்துருது. அதுதான் வாங்கலான்னு பார்த்தா, சரி இது நல்லா தானே இருக்குது. நான் கேட்டேன் அப்பயே அந்த கடைக்காரர்கிட்ட, இது ஏதோ ஆகாது, நல்லா தானே இருக்கும், நல்லா யூஸ் பண்ணலாங்க அப்படின்னு. நான் அதான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கிறது நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி கடையில் இருந்தது, நீங்கள் அதே வந்து இவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குதுன்னா அப்போனா இது வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லாவே யூஸ் பண்ணுவீங்க, இது நிறைய பேர் செட் ஆகலைன்றாங்க அப்படின்னாரு. ஆனால் எனக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கடகடன்னு வெங்காயம் அரிஞ்சு போட்டு கட் பண்ணி சாப் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி பீட்ரூட்டு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுது. இந்த 3 நாளாகவே பூஜை பண்ணுற வேலை தான். வேலை கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. டெய்லியுமே வந்து பூஜை சாமான் விளங்கிட்டு, வெள்ளிக்கிழமை, நேற்று சனி, புரட்டாசி சனி, இன்னைக்கு வந்து வாலி அமாவாசை. ஆனால் இந்த அமாவாசைக்கு வந்து இந்த வடை பாயசம் அதெல்லாம் செய்கிற பழங்கள்லாம் எங்கள் மாமியார் வீட்டில் கிடையாது. சரி, இன்னைக்கு லீவு, பசங்களும் வீட்டில் இருக்காங்க, அதனால வந்து எல்லாம் கொஞ்சம் வந்து செய்யலாம் அப்படின்றதுனால தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். டைம் எப்படி இருக்குதுன்னு தெரியல.
வாழைக்காய் வந்து இந்த மாதிரி வறுக்குள்ள தண்ணியே ஊற்ற வேணாம், லைட்டாக தெளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே சிம்மில் வச்சு நம்ம மூடி விட்டாலே நல்லாவே வெந்துடும். இது வந்து சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடும். கடுகு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க விடக்கூடாது, ஏன்னா ரொம்ப வதங்கினா அதில் இருக்கிற சத்துலாம் போயிடும் அப்படின்வாங்க. அதனால வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினா போதும். நம்ம வந்து பல்லாரி வெங்காயம்லாம் வதங்குற மாதிரிலாம் இது ரொம்பலாம் வதங்க வேணாம். அப்போ தான் அதோட மருத்துவ குணம் வந்து அப்படியே இருக்கும். ரொம்ப வதங்கக்கூடாது. வெண்டைக்காவும் போட்டு நல்லாவே வதங்கிடுது. இப்போ வந்து வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இந்த கடலைப்பருப்பு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ வந்து இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இது அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கிறேன். சாம்பாருமே நல்லா கொதிக்கிட்டோம். வெண்டைக்காய் வந்ததும் இதில் புளி ஊற்ற வேண்டியதான். அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுடுறேன். சாம்பார் அப்படியே கொதிக்கிட்டோம். இது வந்து ரசம் வைக்கிறதுக்கு இந்த குக்கரில் ரசம் வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதுவும் பண்ணலை, ஏன்னா டைரெக்டாக எல்லாம் எழுந்தது லேட்டு. கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சமைச்சு ஒரு அடியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் ரெடி பண்ணலை. இது வந்து ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தக்காளியுமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் வந்து அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. ஏன்னா எல்லாமே செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கிறேன், எல்லாமே காலி ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் ஒரு சின்ன தக்காளி தான் ஒன்று சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி சேர்த்து தக்காளி கூட ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீதி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு சாம்பாருக்கு வெண்டைக்காயுமே வந்துடுது. இதுலேயுமே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி கரைச்சி வடிகட்டி வச்சேன். அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு அதனால இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதனால இதில் வச்சு வடிகட்டிக்கிறேன். இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ ரசம் இந்த அளவுக்கு போதும். பருப்பு ரசம் தான் வைக்க போகிறேன். வேக வச்சு பருப்பு எடுத்து கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு இது ஒரு கொதி வந்ததும் ரசப்பொடி சேர்த்துட்டு பருப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து உளுந்து வடை தான் செய்ய போகிறேன். பசங்களுக்கு வந்து உளுந்து வடை தான் பிடிக்கும். அதனால் இதில் பச்சை அரிசியுமே ஊற வச்சிட்டேன். இது கூடவே சேர்த்து பச்சை அரிசி சேர்த்து இதுமாரி ஊற வச்சு இது கூடவே அரைச்சி செஞ்சோம்னா வடை நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து மிக்சிலே அரைச்சிக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நான் சாப்பரில் தான் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிறையாவும் வெங்காயம் போட்டாலும் சொதன்னு இருக்கும் வடை. அதனால் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். இதிலே இன்னும் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வடை மாவுக்கு தேவையான அளவு உப்பு. வடை எப்படி வரும்னு தெரியல, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது மாவு. நம்ம எண்ணெயில் போடக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து இந்த பீட்ரூட் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வடை மாவு வந்து தண்ணியாக ஆயிடுச்சு, அதனால தான் வந்து வடை தட்டுறதுக்கு வரல. அதுதான் நான் வந்து மிக்சிலேயே அரைக்கவே மாட்டேன். நான் அந்த சின்ன கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் சிரமம் பார்க்காத அரைச்சிடுறது. அதில் தான் வந்து வடை மாவு நல்லா உப்பி வரும். வடையுமே நல்லா வந்து பசுன்னு இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டு. வடையில் மட்டும் வடை ஒரு 5 வடை போட்டு மீதி போண்டா மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இது வந்து பீட்ரூட் பொரியலுக்கு கொஞ்சமாக வெங்காயம் மீந்துது, நிறையா வடைக்கு போட்டு கொஞ்சம் இருந்தது. அதிலே பூண்டு தட்டி போட்டேன். இப்போ பீட்ரூட் சேப் பண்ணி வச்சுருந்து சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டுமே நல்லாவே வெந்துடுது. இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
ஏன்னா தேங்காய் பூ சேர்க்கலாலும் இது அப்படியே நல்லா தான் இருக்கும். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். உணவே மருந்து அப்படின்ற மாதிரி நம்ம அங்கங்கே எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எங்கெங்கே ஸ்பெஷல் அப்படின்ட்டு தேடி போகிறத விட இந்த மாதிரி உணவில் வந்து எந்தெந்த உணவில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு சேர்த்து கொஞ்சம் வந்து சிரமம் பார்க்காத நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ஓரளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம். இது வந்து கடலப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு மிக்சியில் போட்டு வேக வச்ச கடலப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கினேன். மீது கொஞ்சம் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து கொஞ்சமாக இது வந்து தேவையான அளவு வெல்லம், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நம்ம வந்து ஒரு கொஞ்சம் வச்சு சாப்பிட்றோம் ஈவினிங் அப்படின்னா கூட கொஞ்சம் வதக்கி சேர்த்துக்கலாம். நெய் போட்டு வதக்கி சேர்த்தோம்னா அந்த ஊச வாசனை வராமல் இருக்கும். இப்போ மட்டும்தான் கொஞ்சம் திட்டமாக செய்கிறேன், அதனால தேங்காய் அப்படியே போட்டுங்க. நம்ம அதை வந்து வதக்கி சேர்த்தோம்னா கூட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நம்ம வந்து எது நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்ன்றதுக்கு இந்த வடை தான் ஒரு உதாரணங்க. நான் அரைக்குள்ளே நினச்சேன் நம்மளுக்கு மிக்சியில் வந்து அவ்வளோவா நல்லா வராது, போண்டாவே போட்டுடலாம் இதில் அரைச்சி அப்படின்னு நினச்சேன். அதேமாதிரி போண்டா போடுறது தான் மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருக்குது. வடை போடுறதுக்கு கிரைண்டரில் போட்டால் தான் எனக்கு நல்லா அந்த மெது வடை வந்து நம்ம ஓட்டை போட்டு போடுறதுக்கு நல்லா சூப்பராக வரும். இது வந்து சுய உருண்டைக்கு எல்லாமே கரெக்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவு வெல்லம் தேங்காய்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது வந்து பசங்க வந்து சுய உருண்டை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி இன்றைக்கி வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே, அதனால் சூடாக போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி திடீர்னு தான் கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து மைதா மாவு வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன். அதில் வந்து உருண்டை போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஸ்வீட்டு மட்டும் தீபாவளிக்கு மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். எவ்வளோ செய்வோம், ஆனால் இதுக்கு நடுவில் இந்த சுய உருண்டை மட்டும் போடணும்னு தோணவே தோணாது. ஆனால் ஈஸி தான் வேலை, ஏன் அது வந்து நம்மளுக்கு வந்து செய்ய தோணாதுன்னு தெரியல. இது வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக வெந்துடுது, வெந்ததை நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த வீடியோவே வந்து நான் வந்து உளுந்து மாவு அரைச்சி அரிசி மாவு உளுந்து மாவும் கலந்து ஒரு சுய உருண்டை வீடியோ போட்டிருப்பேன். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. கிச்சன் ஷெல்ஃபுமே கொஞ்சம் ரொம்ப நல்லா டீப்பாக தொடங்கல, அப்படியே மேலோட்டமாக கொஞ்சம் தொடச்சி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற வேலை தான். பாத்திரம் கழுவிட்டு பூஜை வேலையை முடிச்சோம்னா அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். சூப்பராக நம்ம வீட்டில் வந்து அம்மா சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு வெண்டைக்காய் போட்டு சாம்பார், இதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல், இதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், இதுக்கப்புறம் பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம், இதுக்கப்புறம் உளுந்து போண்டா, சூடான பருப்பு ரசம், இதுக்கப்புறம் சுய உருண்டை, தாளிச்ச தயிர், இதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம். சூப்பராக நம்ம வீட்டு சமையல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.